அனைவருக்கும் வணக்கம். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம், நினைக்காவிட்டால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் 2012 செக்ஷன் 5 டி பார்க்க போகிறோம். இது மாதிரி A to U வருதுல, அதை படிக்கின்ற போது என்ன பண்ணும், இந்த ஃபைனுடைய கேப்ஸோடு சேர்த்து படிக்கணும். அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்குதல் செய்தல். அதில் இப்போ என்ன பண்ண போகிறோம், எஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி டி, இது என்ன சொல்கிறது பற்றி பார்ப்போம். என்ன சொல்கிறது, whoever commits penetrative sexual assault on a child and who has been previously convicted of having committed any offence under this act or any sexual offence punishable under any other law for the time being in force. என்ன சொல்கிறாங்க இப்போ, அதாவது இந்த செக்ஷன் 5 டீயின் படி செய்கின்ற எவரும் குற்றம் புரிந்தவராகிறார். என்ன குற்றம், அதாவது இப்போ ஏற்கனவே என்ன பண்ணுறாருன்னா, இந்த சட்டத்தின்படி வேறொரு அந்த குற்றத்திற்காக, இதே சட்டத்தின்படி தான் ஒரு குற்றத்திற்காக ஒரு குற்றம் செய்கிறார். ஒரு குற்றம் செய்து இந்த நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படுகிறது. விசாரணை செய்யப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அல்லது அவ்வப்போது நடைமுறையில் உள்ள அந்த சட்டத்தின்படி இந்த மாதிரி பாலியல் ரீதியான ஒரு குற்றம் புரிந்து அதை என்ன பண்ணுறாரு, தண்டனை பெற்றிருக்கிறார் ஏற்கனவே. இவ்வாறாக இருக்கின்ற இவர் இப்போ ஜெயிலில் இருக்கார். ஆக்டின் படியோ அல்லது வேறு ஏதாவது செக்ஷுவல் அஃபென்ஸுக்காக தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை புரிந்து என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி தண்டனை பெற்றிருக்கின்ற இவர் மீண்டும் என்ன பண்ணுறாரு, இந்த இதில் சொல்ல அக்ரிவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அந்த தாக்குதலை மிகவும் கடுமையாக உள்ளிழுத்து பாலியல் தாக்குதல் செய்கின்ற குற்றத்தை இவர் புரிகிறார் என்று சொன்னால், இவர் எந்த பிரிவின்படி குற்றம் செய்தவராகிறார் என்று சொன்னால் 5T படி இந்த குற்றம் செய்தவராகிறார். இவருக்கான தண்டனை எங்கே இருக்கின்றது, செக்ஷன் 6 ஆஃப் போக்சோ ஆக்டில் இருக்கின்றது. என்ன தண்டனை, 20 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை, அது ஆயுள் தண்டனை வரை நீடிக்கக்கூடிய தண்டனை, மற்றும் கண்டிப்பாக அபராதம் அல்லது என்ன பண்ணும், மரண தண்டனை விதிக்கலாம் என்று சொல்லுதான் இதற்கான தண்டனையும் குற்றமும். இப்போ இந்த பிரிவை நாம் எவ்வாறு நினைவைத்துக் கொள்ளது பார்க்கலாமா. எப்படின்னா, இப்போ டி வருதுல்ல, டீனா 2 போட்டுக்கணும், 2 டைம்ஸ். ஏன்னா ஏற்கனவே ஒரு குற்றம் புரிஞ்சுக்கிறான், மறுபடியும் குற்றம் புரிகிறான். அப்போ இவ்வாறாக இதை நினைவு வைத்துக் கொள்ளலாம். இப்போ செக்ஷன் 5U கடைசியாக, இப்போ A to Uவில் கடைசியாக U பார்க்க போகிறோம். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வழக்கம் போல் என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் சேர்த்து படிக்கணும். அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் whoever, இதை செய்கின்ற எவர் ஒருவரும், A to Uவில் எல்லாமே whoever தான். commits penetrative sexual assault on a child, makes the child to strip, ஆடைகளை களைத்தல் அந்த குழந்தையை, ஆர் parade naked in public. என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு குழந்தை இருக்குல்ல, ஒரு இந்த குழந்தையை என்ன பண்ணுறாரு, அவர் மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கிறார். அத்தோடு மட்டுமில்லாமல் அந்த குழந்தையினுடைய ஆடைகளை கலைத்து விடுகிறார். பிறகு என்ன பண்ண, நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து செல்கிறார் என்று சொன்னால், எந்த பிரிவின்படி இவர் குற்றம் புரிந்தவர் ஆகிறார் என்று சொன்னால், செக்ஷன் 5U படி. இது எவ்வாறு நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், யூ இருக்குல்ல, யூன்னா அண்ட்ரஸ், ஆடைகளை கலைத்தல், ஆடைகள் இல்லாமல் செய்தல், நிர்வாணமாக்குதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்க, நான் A to U பார்த்தேன். அதுக்கெல்லாம் இந்த A to U இவ்வாறு செய்வதெல்லாம், ஏ பார்த்தோம், பி எல்லாமே, இதையெல்லாம் இவ்வாறு செய்வதால் என்ன குற்றம் செய்தவராக ஆகிறார், இஸ் செட் டு கமிட்டட் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். கடைசியாக முடிச்சாங்க பாரு. அப்போ முதலிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்தந்த குற்றம் A முதல் U வரை இருக்கின்ற குற்றங்களை புரிந்திருக்கிறார் அனைவரும். இப்போ இவர் தான் என்று சொன்னால், இவர் எதன்படி குற்றம் புரிந்தவர் ஆகிறார் என்று சொன்னால், செக்ஷன் 5 படி மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் குற்றத்தை செய்தவராகிறார். அப்படி என்றால் இந்த A to U இருக்கின்ற அனைத்துக்குமே எந்த சட்டப்பிரிவின்படி போக்சோ ஆக்டில் இவருக்கு இந்த நீதிமன்றம் விசாரணை செய்கிறது, A to U நீதிய ஒரு அஃபென்ஸ் போடுகிறார்கள். செக்ஷன் 5U ரெட் வித் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 போடுறாங்கன்னா, அப்போ இந்த நீதிமன்றம் விசாரணை செய்யப்பட்டு என்ன தண்டனை வழங்கப்படும் என்றால் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை தான், 20 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் கடுங்காவல் சிறை தண்டனை.
ரிகரஸ் இம்ப்ரிஸ்மெண்ட், கடுங்காவல்னா வித் ஹார்ட் லேபர். பிறகு அந்த சிறை தண்டனையானது மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப். அவர் இறக்கும் வரை, இயற்கையாக மரணம் அடைகிற வரை சிறையில் இருக்க வேண்டும், ஆயுள் தண்டனை. அண்டு கண்டிப்பாக அத்துடன் அபராதம் விதித்தல் வேண்டும். ஆர் வித் டெத்து, மரண தண்டனை கூட இவருக்கு வழங்கலாம் என்று சொல்கிறது. இவ்வாறாக நாம் படிக்கின்ற போதே எந்த பிரிவை படித்தாலும் அது எவ்வாறு நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும், தொடர்புடைய பிரிவுகள் என்ன என்பதை பற்றியும், ஒரு படம் நீங்களே படம் வரைங்களா. இப்போ போர்டில் நான் வரைகிற படம் வரைஞ்சி சார், நீங்கள் படம் வரைஞ்சி போகிறது எனக்கு ரொம்ப புரியுதுன்றீங்க. அது நீங்களே, அதாவது உங்களுக்கு தெரிந்த அந்த கிரியேட்டிவிட்டி சொல்கிறல்ல, கற்பனையாக நீங்களே ஒரு படம் வரைந்து ஒவ்வொரு பிரிவையும் புரிகின்ற வகையில் படித்து விட்டால் மறுபடியும் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நேராக எக்ஸாம் தான். எக்ஸாம் ஹால் போனால் நீங்கள் வரைந்த படங்களும் அந்த நினைவாற்றல் சொல்கின்ற, அவுட் மெமரி சொல்கின்ற அந்த ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு தேர்வில் பயன்படும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.